குருவின் தினம் ஒரு சோடுகளில் ஆயக்கலை அப்படின்ற வார்த்தையை இன்றைய விளக்கத்துக்கு எடுத்துக்கலாங்க. முனிவர்கள், ரிஷிகள், இன்னும் சித்தர்கள்லாம் இந்த ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆயக்கலை அப்படின்ற வார்த்தையை நிறைய இடத்துல பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்கங்க. ஏன் இந்த காலகட்டத்திலையும் ஏதாச்சும் விளையாட்டாகவும் இல்லை கேளிக்கைக்காகவும் இந்த ஆயக்கலை அனைத்தையும் கற்றவர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது உண்மையாக இந்த ஆய கலைகள்ங்கிறதுக்கான அர்த்தம் எதுனா அனைத்தையும் உணர்ந்தவர்கள்னு சொல்லலாம். இல்லை, இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை இவர்களால் மட்டுமே பிறருக்கு போதிக்க முடியுன்ற வார்த்தையை கூட சொல்லலாங்க. அப்போ கலைகள்ன்ற விஷயம் எதனுடைய பயணிக்கப்படுகின்றதுன்னா, யாரெல்லாம் நிதர்சனத்தை உணரும் பொழுது நித்தியவான்களாய் மாறும் தன்மைக்குள் தன்னை அப்படியே ஒப்புகை செய்து கொண்டால் போதும், அவர்கள் இந்த அனைத்திற்கும் அதிபதியாகி விடுகின்றாருங்க. அப்போ ஆயம்ங்கிறது உனக்குள் ஏற்படும் மாயம் அனைத்தையும் நீ மறுபொருளின் அர்த்தத்தோடு புரிந்து கொண்டால் போதும், நீயே அனைத்திற்கும் ஆதாரமாய் இருப்பாய்ங்கிறத இந்த இடத்துல அனைவருக்கும் சொல்ல விருப்பப்படுறேங்க. முக்கியமான ஜாம்பவான்கள்லாம் இந்த ஆயக்கலைகள் அனைத்தையும் கற்றவர்கள்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, அவர்களுடைய மதிமுகமும் சரி விதிமுகமும் சரிங்க, ஒருபொழுதும் அதில் ஊன்றுகோலாக இருந்து உணர்த்தும் தன்மையில் தான் இருக்கும். அதில் ஊழ்ந்து போகாமல் இருக்குமாங்க. அப்படி ஊழ்ந்து போகாமல் இருந்துருச்சுன்னா அவங்க அந்த கலைக்கே அதிபதியாகி ஆயக்கலைக்கும் அவர்களே அதிபதிங்கிறதையும் விளக்கம் தருகின்றார்களாங்க. யாருக்கெல்லாம் நிஜமான போதனையின் நித்தியத்துவத்தை உணரும் அட்சய பாத்திரம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் அதை அனுபவிப்பதல்ல, அடுத்தவருக்கு கொடுப்பவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆயக்கலைக்கும் அதிபதி எல்லாம் வல்ல என் குருநாதர்னு இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறாங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.